வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மின்சார பாதுகாப்பு குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி மின்சாரம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு சுற்று வழியா மறுபடியும் அதே இடத்துக்கு வர பாக்குது. அதுல ஏதாவது தடங்கள் வந்தா அதுதான் ஆபத்து. கரெக்ட். அந்த ஓட்டத்துல குறுக்கீடு வரக்கூடாது. இந்த குறிப்புகள்ல இருக்கிற முக்கியமான பாதுகாப்பு விஷயங்களை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். முதல்ல சில அடிப்படை டேர்ம்ஸ் பாத்திரலாமா? கண்டிப்பா, அது முக்கியம். உங்க குறிப்புகள்லயே இருக்கு பாருங்க. ஃபால்ட் அப்படின்னு சொல்றது, அதாவது கடத்தியில ஒரு தொடர்ச்சி இல்லாம போறது. ஓ சரி. அப்புறம் ஷார்ட் சர்க்கியூட், இது வேற வேற வோல்டேஜ் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல சட்டுன்னு கரண்ட் பாயிருது. அப்படியா? சரி. அப்புறம் கிரவுண்ட் ஃபால்ட், இது ஒரு கடத்திக்கும் பூமிக்கும், அதாவது கிரவுண்டுக்கும் நடுவுல வர்ற ஷார்ட் சர்க்கியூட். கடைசியா ஆர்க், ஒரு சின்ன கேப் வழியா கூட கரண்ட் ரொம்ப வலுவா பாயும் போது வெளிச்சம் வரும்ல, அதுதான் ஆர்க். இதெல்லாம் தான் பிரச்சனைகளோட ஆரம்பம். சரி சரி. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளால என்ன மாதிரியான பெரிய ஆபத்துகள் வரலாம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது? நிறையவே இருக்கு. முதல்ல எலக்ட்ரோக்யூஷன், அதாவது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. அப்புறம் தீ விபத்துகள். ஆமா, அது தெரியும். தீக்காயங்கள், சில சமயம் வெடிப்புகள் கூட ஏற்படலாம். அப்புறம் ஷாக் அடிச்சு நிலை தடுமாறி கீழே விழுந்து அடிபடுறது, அது இரண்டாம் நிலை காயம்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? சரி, ஒரு காயம் எவ்வளோ கடுமையா இருக்கும்னு எதை வச்சு சொல்றது? அது நிறைய விஷயங்களை பொறுத்தது. உங்க குறிப்புகள்லயே இருக்கு. எவ்வளவு கரண்ட் பாயுது, வோல்டேஜ் எவ்வளவு, உடம்புல எந்த இடத்துல படுது, அப்புறம் அந்த நபரோட உடல்வாகு, வயசு, அப்போதைய ஆரோக்கிய நிலைமை, எவ்வளவு நேரம் அந்த கரண்ட் பாயுது, உடம்போட எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு. இடம் ஈரமா இருந்தா இன்னும் மோசமா? ஆமா, ஈரமான இடங்கள்ல ஆபத்து அதிகம். ரொம்ப முக்கியமா அவங்க பிபிஇ, அதாவது தனிநபர் பாதுகாப்பு கவசம் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறதும் பெரிய பங்கு வகிக்கும். உங்க குறிப்புகள்ல மின்னோட்ட அளவுக்கும் அதோட விளைவுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்களே, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, பாருங்க. வெறும் 0.5 மில்லி ஆம்பியர் இருந்தாலே நம்ம உடம்புக்கு தெரியுமா, லேசா உணர்வோம். ஓ அவ்வளோ கம்மியா? ஆனா அதுவே 10 மில்லி ஆம்பியர் தாண்டிடுச்சுன்னா அதை விட்டுவிடும் எல்லைக்கு மேல்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த கரண்ட் பாயிற பொருளை நம்ம பிடிச்சிருந்தா நம்மளால கையை எடுக்க முடியாது, தசை இழுத்துக்கும். அடேங்கப்பா, அது ரொம்ப ஆபத்து இல்லையா? ரொம்ப ஆபத்து. குறிப்புகள்ல பாருங்க, 500 மில்லி ஆம்ப் போச்சுன்னா வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் வரலான்னு சொல்றாங்க. அதாவது இதயம் தாறுமாற துடிக்க ஆரம்பிச்சிரும். 500 மில்லி ஆம்பா? எவ்வளோ நேரம்? உங்க குறிப்புப்படி அரை செகண்ட் நேரம் 500 மில்லி ஆம்ப் பட்டாலோ அல்லது 2 செகண்ட் நேரம் 100 மில்லி ஆம்ப் பட்டாலோ கூட மரணம் ஏற்படலாமா. என்னது, 2 செகண்ட் 100 மில்லி ஆம்புக்கேவா? ஆமா, ஏன் வெறும் 3 மில்லி ஆம்ப் பட்டாலே வலி பயங்கரமா இருக்குமா. அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் பட்டா வெளியே தெரியாது, ஆனா உள்ளக்குள்ள பயங்கரமா தீக்காயம் ஏற்பட்டிருக்கும். சரி, அப்போ காயங்கள்னா என்ன மாதிரி இருக்கும்? கைகள் அதிகமா படும் சொன்னீங்க. ஆமா, நேரடி மின்சார காயம் பெரும்பாலும் கைகள்ல தான். அப்புறம் ஹை வோல்டேஜ்னா தோலும் உள்ள இருக்கிற உறுப்புகளும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதுக்கு எலக்ட்ரோ தெர்மல் காயம்னு பேரு. வேற என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? நின்னுடலாம், கார்டியாக் அரெஸ்ட். அதே மாதிரி சுவாசம் நின்னு போறது, பல்மனரி அரெஸ்ட். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன அறிகுறிகள் இருக்கும்? உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, அல்லது மூச்சே இருக்காது, நாடி துடிப்பு இருக்காது, உடம்பு வெளிரி போய் நீல நிறமா மாறலாம், தசைகள் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம், தீக்காயங்கள் இருக்கலாம், சில சமயம் ஷாக் அடிச்ச வேகத்துல தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு அடையாளம் காணலாம். அப்படி ஒருத்தரை கண்டா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல அவர் அந்த மின்சார மூலத்திலிருந்து பிரிக்கணும். இது ரொம்ப முக்கியம். லோ வோல்டேஜ்னா முதல்ல அந்த கனெக்ஷனை ஆஃப் பண்ணணும். சரி, ஆஃப் பண்ணிட்டு மின்சாரம் கடத்தாத ஒரு பொருள், மரக்கட்டை, ரப்பர் மாதிரி ஏதாவது வச்சு அவர் அந்த இடத்துல இருந்து நகர்த்தணும். ஓகே, இது லோ வோல்டேஜ்க்கு. ஹை வோல்டேஜ்னா? அதுதான் மிக மிக கவனமா இருக்கணும். ஹை வோல்டேஜ் லைன்ல இருந்து ஒருத்தரை காப்பாத்த நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த லைன்ல கரண்ட்டை நிறுத்தணும். நிறுத்தாம அவரை தொடவே கூடாது, உங்களுக்கும் ஆபத்து. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் உடனே நாடி திடுப்பு, சுவாசம் எல்லாம் செக் பண்ணணும். பயிற்சி எடுத்த அங்கீகரிக்கப்பட்ட ஆள் மட்டும்தான் முதலுதவி, அதாவது சிபிஆர் செய்யணும்னு உங்க குறிப்புகள் அழுத்தமா சொல்லுது. சரி, இந்த ஆபத்துகளை எப்படி தடுக்கிறது, கண்ட்ரோல் பண்றது? வடிவமைப்புல இருந்தே ஆரம்பிக்கணும்.
சரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கணும். கவசம், டபுள் இன்சுலேஷன் மாதிரி சரியான பொருட்களை தேர்ந்தெடுக்கணும். அதை தாண்டி நடைமுறையில என்ன முக்கியம்? 2 முக்கியமான விஷயம் உங்க குறிப்புகள்ல இருக்கு. கிரவுண்டிங் மற்றும் பாண்டிங். இது சரியா செய்யணும். ம், அப்புறம் ஓவர் கரண்ட் பாதுகாப்பு சாதனங்கள், அதாவது ஃபியூஸ், சர்க்கிட் பிரேக்கர். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். என்னது? இதுங்க பெரும்பாலும் கருவிகளை பாதுகாக்கத்தான் உதவுமே தவிர மனிதர்களை நேரடி ஷாக்ல இருந்து காப்பாத்தாது. ஓ, அப்ப மனிதர்களை காப்பாத்துறதுக்கு வேற இருக்கா? ஆமா, அதுக்கு தான் உங்க குறிப்புகள்ல ஃபால்ட் கரண்ட் இன்டரப்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. GFCI, AFCI, ELCBன்னு சொல்றாங்களே அது. ஆமா. GFCI, ELCB கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் முக்கியம். இது கருவியையும் பாதுகாக்கும். சின்னதா கரண்ட் லீக் ஆனாலும் உடனே ட்ரிப் ஆகி மனிதர்களையும் மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெரிய வித்தியாசம் இல்லையா பாதுகாப்புல? நிச்சயமா. இது இல்லாம மத்த நடைமுறைகளும் இருக்கு. பயிற்சி பெற்ற அங்கீகாரமுள்ள ஆட்களை மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு வைக்கணும். சரி. வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மின்சாரத்தை சரியா தனிமைப்படுத்தணும். அதாவது ஐசோலேட் பண்ணிட்டு வோல்டேஜ் இல்லைன்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அகழ்வாராய்ச்சி, கிரேன் ஆபரேஷன் அப்போ எல்லாம் கூடுதல் கவனம் தேவையா? ஆமா, தண்ணி அல்லது நீராவி வச்சு சுத்தம் செய்யும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் ஒர்க் பெர்மிட் சிஸ்டம் சரியா ஃபாலோ பண்ணணும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. கையில வச்சு பயன்படுத்துற கருவிகள் பத்தியும் சில ரூல்ஸ் இருக்கு. ஆமா, கைவிளக்கெல்லாம் 24 வோல்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாதான். 24 வோல்ட்டுக்கு மேல இருக்கிற எந்த கருவியா இருந்தாலும், குறிப்பா சின்ன அடைச்ச மாதிரி இடங்கள்ல, கன்ஃபைன்டு ஸ்பேசஸ்ல பயன்படுத்தினா ELCB கண்டிப்பா இருக்கணும். ஓகே. கருவிகள்லாம் நல்ல இன்சுலேஷன் பண்ணிருக்கணும். நிலையா வச்சிருக்கிற சில கருவிகளுக்கு டெட்மேன் ஸ்விட்ச் வேணும்னு சொல்றாங்க. அதாவது கையை எடுத்தா ஆஃப் ஆயிடணும். கடைசியா உங்க குறிப்புகள்ல நிலை மின்சாரம், அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பத்தியும் கொஞ்சம் சொல்றாங்க இல்ல? ஆமா, அதையும் நம்ம கவனிக்கணும். உராய்வுனால இது உருவாகும். ஒரே இடத்துல சேர்ந்து திடீர்னு ஒரு ஸ்பார்க், அதாவது தீப்பொறிய உண்டாக்கும். அந்த தீப்பொறி ஆபத்தானதா? அதுக்கு போதுமான ஆற்றலும் பக்கத்துல எரியக்கூடிய பொருளும் இருந்தா நிச்சயம் ஆபத்துதான். தீ விபத்து ஏற்படலாம். இது எப்படி உருவாகுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது? ஹைட்ரோகார்பன் மாதிரி திரவங்கள் வேகமா பாயும்போது, கந்தகம் மாதிரி உலர்ந்த பொடி பொருட்களை கையாளும்போது, சில வகை துணிகள் உரசும்போது. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ல கூடவா? ஆமா, கடத்தாத துணிகளா இருந்தா, அப்புறம் பெட்ரோல் மாதிரி திரவங்களை ஏத்தும்போது, இறக்கும்போது, ஸ்ப்ரே பெயிண்டிங் செய்யும்போது, மணல் அள்ளும் வேலைகள்ல எந்திர பாகங்கள் வேகமா சுழலும்போது இப்படி பலவிதமா உருவாகலாம். இதை எப்படி தடுக்கிறது? அதுக்கும் வழிகள் இருக்கு. எர்த்திங் பண்றது, ஆன்டி ஸ்டாட்டிக் PPE பயன்படுத்துறது, திரவங்களோட ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்துறது, சில ஆன்டி ஸ்டாட்டிக் சேர்க்கைகளை கலக்கிறது, பாண்டிங் செய்யறது, திரவங்கள் சிந்தி தெரிக்காம பாத்துக்கிறது. இதெல்லாம் உதவும். சரி. அப்ப மொத்தத்துல பார்த்தா மின்சாரங்கிறது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒண்ணு. அதோட அடிப்படை இயல்பு, ஆபத்துகள், கட்டுப்பாடுகள், குறிப்பா அந்த GFCI, ELCB மாதிரி மனிதர்களை காப்பாத்துற கருவிகளோட முக்கியத்துவம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆமா, சரியான நடைமுறை, சரியான கருவிகள், சரியான பாதுகாப்பு உடை, இது 3 இருந்தா மின்சாரத்தால் வர்ற ஆபத்துகளை பெருமளவு குறைக்கலாம். உங்க குறிப்புகள் அதான் சொல்ல வருது. ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ நீங்க, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்க குறிப்புகளை சொன்ன நிலை மின்சார ஆபத்துகள் இருக்கு இல்லையா? நம்ம ட்ரெஸ்ஸை உரசுறது, தண்ணிய ஊத்துறது மாதிரி. இது மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி யோசிக்காத உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த நிலை மின்சார ஆபத்து ஒளிஞ்சிருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.